நான் இந்த வீடியோவில் சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். புது வீட்டுக்கு ஃபேன், டியூப்லைட்லாம் மாட்ட வேண்டியது இருந்தது. அதுக்கு ஆள் வந்திருந்தாங்க. அயர்ன் பண்ணுறதுக்காக ஒரு டேபிள் யூஸ் பண்ணுவோம். அந்த டேபிளில் ஏறி நின்று கூட ஃபேன் மாட்டுங்கன்னு சொன்னேன். ஆனால் அவங்க தையல் மிஷினில் ஏறி நின்று தான் மாட்டினாங்க. ஏன்னா இதுதான் உயரம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னாங்க. பெட்ரூமில் 2 கட்டிலையும் போட்டாச்சு, பிரித்து போட்டிருக்கேன். அப்போ தான் நடுவில் இறங்கி நடக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. இது ரொம்ப பழைய கட்டில் தான், ஆனால் வீடு மாற்றுறப்போ ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. இன்னொரு சைடு ஜாயின் பண்ண பலகை ரிமூவ் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு இதை வச்சு ஓட்டிக்கலாம், அதனால் ஃபிக்ஸ் பண்ணி போட்டாச்சு. பியூரிஃபையரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் எனக்கு மனசே வரலை. அதை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இதில் உள்ளே இருக்கிற ஒரு 3 ஃபில்டரை மாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அடுத்த வாரம் வந்து மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோஃபாவோட சைடு சீட்டரை சேல் பண்ணிடலான்னு நிறைய தடவை நினச்சிருக்கேன். இந்த தடவையும் நினச்சேன், ஆனால் அதுக்கான முயற்சி எடுக்க முடியல. அதனால் அதை அப்படியே தூக்கிட்டு வந்தாச்சு. மூட்டை முடிச்சுகள்லாம் அங்கங்கே இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலான்றதுக்காக ஓரம் கட்டி வச்சுருக்கேன். எல்லா வேலைகளும் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டை தொடச்சிட்டு பாலை காய்ச்சிட்டேன். இந்த பால் பொங்கி உள்ளடங்கின மாதிரி என்னோடய பிரச்சனைகள் எல்லாமே காணாமலே போயிடணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். இங்கே கிச்சன் ரூம்லேயே சாமி ரூம் கொடுத்துருக்காங்க. நான் சாமி கும்பிடுவேனா இல்லையா அப்படின்றது நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்குது. கடவுள் நம்பிக்கை நிறைய இருக்குங்க. நம்மளை மீறின ஒரு சக்தி இருக்குன்னு நான் எப்போவுமே நம்புகிறேன். இந்த வீட்டில் இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ மணி பார்த்தீங்களா, ஈவினிங் 4:30 ஆகுது. இதே 4:30 மணிக்கு அந்த வீட்டில் இருட்டாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு. வாசல்ல இருந்து நல்ல காற்றும் வீட்டுக்குள்ளே சூப்பராக வருது. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வீடு அமைஞ்சிருக்கு. வீடும் நமக்கு கிடைக்காம கிடைச்ச வீட்டுக்கு தான் இப்போ நான் வந்திருக்கேன். டைல்ஸ் கலர் பார்த்தீங்களா, அதே சேம் கலருங்க. அந்த வீட்டில் இருந்த அதே டைல்ஸ் தான். அதே மாதிரி ஹாலில் சாப்பாடு நாங்கள் இந்த மூலையில் வச்சுருக்கோம். ஹாலில் இருக்கிற பெயிண்ட்டையும் பாருங்கள், அதே கலரில் தான் இருக்குது. ஆனால் இந்த ஒரே கலர் எல்லா இடத்துலையும் இல்லை. இந்த கேன் வாட்டரை தாங்க குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீட்டுக்கு வந்து 2 நாள் பியூரிஃபையர் ஃபிக்ஸ் ஆகாததுனால எமர்ஜென்சிக்கு கேன் வாட்டர் வாங்கினோம். அதையே அப்படியே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்களா என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட் எந்தளவுக்கு இருக்குன்னு. நான் எப்படி சூப்பராக நடக்கிறேன்னு பாருங்கள். அந்த காலை மைல்டாக தூக்கி ஃபுல் பேலன்ஸ் பண்ணி நான் நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணி அப்படியே நடக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இது எனக்கு தாங்க முடியாத வலியை கொடுக்குது. அன்றைக்கி நான் டாக்டர் ஒரு சர்ப்ரைஸான விஷயம் சொன்னாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுதான் இது. இடுப்பு வலி, கால் வலி, முட்டி வலின்னு எல்லாமே பயங்கர பெயின், வீக்கம் காலில் அதிகமாக இருக்குது. நான் சீக்கிரம் நடக்கிறது ரொம்ப அவசியன்றதுனாலேயே எல்லா முயற்சிகளையும் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதை பார்க்குறப்போ உங்களுக்கு நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். நீங்கள் எல்லோரும் சொன்ன மாதிரி இந்த புது வீட்டுக்கு நான் வந்திருக்கேன்ல, இந்த வீட்டில் ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியமாக பார்த்தேன். காத்தோட்டம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. நல்ல வெளிச்சம் இருக்குது, நல்ல காத்தோட்டம் இருக்குது. எனக்கு டைம் சரியாக இல்லாததுனால இன்னும் பொருளெல்லாம் சரியாக எடுத்து வைக்கல. அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக வீடை காட்டுறேன். ஹால் ரொம்ப பெருசாக இருக்குங்க. இந்த ஹாலில் ஈவினிங் 6 மணி வரைக்கும் லைட் போடவே தேவையில்ல. நான் பழைய வீட்டில் எனி டைம் ஹாலில் லைட்டு போட்டே தான் வச்சுருப்பேன். அப்புறம் தண்ணி விஷயத்தில் பியூரிஃபையரில் வர தண்ணியை சமைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலான் இருக்கேன். கேன் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் குடிக்கிறதுக்கு. இங்கேயும் கார்ப்பரேஷன் வாட்டர் இல்லைங்க. அதனால் நம்ம போர் வாட்டரை தான் சரியாக பயன்படுத்திக்கணும். மறுபடியும் பியூரிஃபையரோட தண்ணியை குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. பையனை இன்னும் ஸ்கூலில் சேர்க்கலைங்க. பெரிய பையன் விஷயத்தில் அலைஞ்சிக்கிட்டே இருந்ததுனால சின்ன பையனை ஸ்கூலில் சேர்க்குற விஷயம் தள்ளி போச்சு. சின்ன பையனை இப்போதைக்கு ஸ்கூலில் சேர்க்கலைங்க. இப்போதைக்கு ஸ்கூலில் போடுற கரண்ட்டு போயிடுச்சு. டைம் இல்லைங்க, அதனால் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிடுறேன். இப்போ ஏன் ஸ்கூலுக்கு போட வேண்டாம்னு நான் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன்னா, பெரிய பையனுக்கு டாக்டர் சொன்னதெல்லாம் வச்சு அவனோட ஆப்ரேஷனுக்கு ஒரு பிரேக் வரும். 10 நாள் கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வர்றதுனால சின்ன பையனை ஸ்கூலில் சேர்த்து விட்டால் கூட அவன் வர்றது போகிறதெல்லாம் கஷ்டமாயிரும். தனியாக அவன் புது இடத்துல மேனேஜ் பண்ண முடியாது. அதனால் பெரிய பையனுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூலில் சேர்க்குறத பற்றி யோசிக்கணும். ஒரு 15-20 நாள் சின்ன பையனுக்கும் லாஸ் ஆகும். இதுக்கிடையில் இந்த 10 நாள் நான் சின்ன பையனை எப்படி தனியாக விட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க போகிறேனோ எனக்கு தெரியல. ஒருவேளை நான் வீட்டுக்கு வந்துட்டு போகிற கேப்பில் பெரிய பையனுக்கு ஏதாவது தேவை இருந்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற டென்ஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கரண்ட் வந்துருச்சு. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, பையனை என்கிட்ட விட்டுட்டு போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எங்கள் வீட்லேயும் சின்ன பசங்க இருக்காங்க, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொன்னாங்க.
நம்ம சப்ஸ்கிரைபர் தான். ஆனால் சின்ன பையன் இருக்க மாட்டான். என்னோடவே ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிறதா, இல்லை நான் வீட்டுக்கு வந்து பையனுக்கு சமைச்சு வச்சுட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, பெரிய பையனை அந்த நேரத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா, அப்படிலாம் நிறைய யோசனை. இந்த மனசு ஃபுல்லாக ஒரே படபடப்பு, பயம், கவலை எல்லாமே இருக்குது. ஆனால் பிள்ளைங்கக்கிட்ட எதையுமே காட்டிக்காம தான் என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லி உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். சின்ன பையனுக்கும் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அவனுக்கு பண்ணக்கூடாதுன்றதுனால தான் அது ஸ்டாப் ஆகி நிற்கிது. பெரிய பையன் அப்போ சொன்னான், நான் மட்டும்தான் வீட்டில் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சில சூழ்நிலைகள் ரொம்ப கடினமானதாக இருக்குது. இதை கடந்து போகிறதுக்கு நமக்கு மனதைரியம் அதிகமாக தேவை. நான் தைரியமாக இருக்கணும்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன். நான் இந்த இடத்துல உடைஞ்சு போயிட்டேன்னா எல்லாமே பிரச்சனை ஆயிரும். சிந்திச்சு நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் சரியானதாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எல்லா இடங்கள்லேயும் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. டேபிள் ஃபேன் பசங்க கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் வீட்டுக்குள்ளே அனல் இருக்குது. நானும் எல்லா ஜன்னலையும் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கேன். டாக்டர் ஒரு விஷயம் சொன்னாருன்னு நான் சொன்னேன்ல, உங்களுக்கு சர்ப்ரைஸாக சொல்கிறேன்னு சொன்னேன்ல, என்னோடய டீட்டெயிலையும் கேட்டிருந்தாரு. நான் எல்லாத்தையுமே சொன்னேன். ரொம்ப மெதுவாக வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணி நடக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண சொன்னார். ரெகுலராக நான் பார்த்துட்ருக்க டாக்டர் நடக்க வேண்டான்னு சொன்னார். அதனால தான் என்னோடய வேலைகளை நானே செய்யணுன்றதுனால என்னால் எப்படி முடியுதோ அந்த மாதிரியெல்லாம் நான் மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இப்போது பையனுக்காக பார்க்க போகிற இடத்துல தான் டாக்டர் சொன்னார், நீங்கள் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம், மைல்டாக ஒரு அடியாக எடுத்து வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். பையனுக்கு சர்ஜரி முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். இதை உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நான் எப்படி நடக்கிறேன்றதையும் நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். நாளைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சில முக்கியமான இடங்களுக்கும் நாளைக்கு போக போகிறேன். சின்ன பையன்கிட்டையும் சொல்லியிருக்கேன், இந்த வருஷம் உன்னை எந்த ஸ்கூலில் சேர்த்தாலும் நீ நல்ல பிள்ளையாக படிச்சிரு. அடுத்த வருஷம் சூழ்நிலை மாறுச்சுன்னா நிச்சயமாக நான் வேறு ஸ்கூலில் ஒன்று நான் சேர்த்து படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே சரின்னு சொல்லிட்டான். ஏன்னா அவனுக்கு வீட்டு சூழ்நிலை நல்லாவே தெரியும். இந்த நெருக்கடியான நேரத்தில் நீங்கள் என்னோட இருக்கணும். எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக நம்பிக்கையாக நீங்கள் தான் இருக்கீங்க. சுத்தமாக நேரமே இல்லாமல் ஓடிட்டுருக்கேன். நீங்கள் எவ்வளோ பேர் அன்பாக இருக்கீங்கன்றதை நான் கமெண்டில் பார்த்தேன். எல்லோரும் பையனுக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த கூட்டு பிரார்த்தனையை விட்டுறாதீங்க. மதம் தாண்டிய அன்பு தான் இந்த சேனலில், இந்த ப்ரேயரில் இருக்குது. எல்லோரும் உண்மையான அன்போடு ப்ரே பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த கூட்டு பிரார்த்தனை என் பையனை நல்லபடியாக குணப்படுத்தி வெளியில் கொண்டு வரணும். நானும் ரொம்ப எதிர்பார்க்குறேன். எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். உங்கள் எல்லாருக்குமே நிறைய ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுக்கணும். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.